இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குத்துற இவிஎம் மிஷின் உடையணும். அந்த கோபத்தோடு உங்களுடைய வாக்கு இருக்கிறங்க. அந்த வெறியோடு ஓட்டு. எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விடுங்கய்யா. தமிழகத்திற்கு ஆகாத ஒரு கட்சினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி ஆகாது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நல்லவங்க இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இது வேண்டாம் பார். சமீபத்தில் தமிழ்நாடே பார்த்து தலைகுடியக்கூடிய நிகழ்வு தென்காசி மாவட்டத்தில் நடந்ததுங்க ஐயா. தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்து தலைகுடியக்கூடிய நிகழ்வு. இரண்டு இடத்துல கடையநல்லூர்ல சங்கரன் கோவில்ல இந்த 3 மொழி கொள்கைக்கு எதிராக பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போய் திமுக காரங்க அழிக்கிறேன்னு கிளம்பி போனான். கடையநல்லூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர் போயிட்டார். கையில பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. கருப்பு மை இருக்குது, பிரஷ் இருக்குது, பாக்குறார். இதுல ஹிந்தி எதுன்னு சொல்லி கொடுக்கலையா நமக்கு? 3 மொழி இருக்கு. ஆங்கிலமும் படிக்க தெரியல, ஹிந்தியும் படிக்க தெரியல, எனக்கு தெரிஞ்ச தமிழும் படிக்க தெரிஞ்சிருக்காது. நம்ம தலைவர் 3வது மொழின்னு சொன்னாரு. ஏக் தோ தீன், 1 2 3 அடிடா 3வது அழிச்சார். அது பார்த்தா ஆங்கில மொழி. தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்து என்னையாது நீ போய் இந்திய டப்பா எடுத்து பெயிண்ட் டப்பா வச்சு இந்தி அழிச்சா கூட ஏத்துக்கிறோம். அது கூட சண்டை போட்டுக்கலாம். உனக்கு இந்தி மொழி அழிக்கிறேன்னு தெரியாம போய் ஆங்கில மொழி அழித்து விட்டு ஒரு திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு திரியா உனக்கு வெக்கமா இல்லையான்னு. இன்னொருத்தர் மக்களால் ஓட்டு போட்டு இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா. இதுல அருமை என்னன்னா, அண்ணன் ராஜாக்கு இருக்கக்கூடிய 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்களும் இன்னைக்கு எந்த பள்ளியில படிக்கிறாங்கன்னா ஹிந்தி சொல்லிக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறாங்க. 3வது மொழி ஹிந்தி. ஏன்னா அந்த குழந்தை மேல நமக்கு வெறுப்பு இல்லைங்க ஐயா. அந்த குழந்தை அற்புதமா வரணும். குழந்தையினுடைய பேரை நான் சொல்லல, எந்த பள்ளியில படிக்கிறாங்க அந்த பள்ளியினுடைய பேரையும் சொல்ல. பள்ளி மேலே நம்ம கோவில்ல அந்த பள்ளி நடத்துறாங்க, குழந்தை நல்லா படிக்கிறாங்க, சூப்பர். ஆனா இவருடைய சொந்த குழந்தைகள் ஹிந்தி படிக்கிறாங்க, 3 மொழி சொல்லிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. இவர் பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்தின்னு அழிக்கிறார். 6ஆம் வகுப்புல வேற பள்ளியில படிக்கிறவங்க 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு நவோதயா பள்ளியில சேரலாம். ஐயா, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல 96 நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல 96, கர்நாடகாவிலே 31, குஜராத்திலே 34, ஹரியானாவில் 21, கேரளால 14, தமிழ்நாட்டில் 0. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 96 நவோதயா பள்ளியில 48,000 குழந்தைகள் படிக்கிறாங்க. நல்லா சொல்றேனுங்க ஐயா. மறுபடியும் உலகத்தரம் வாய்ந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் என்ன கல்வி இருக்கிறதோ அதே கல்வியை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடத்தில் ஏழை எளியோருக்கு, விவசாய பெருமக்களுக்கு, வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். மிச்சம் குழந்தைங்களாம் அங்க போக முடியாதுங்க ஐயா. ஒரு குழந்தைக்கு மத்திய அரசு இன்னைக்கு மோடி ஐயா நவோதயா பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்திற்கு நம்ம செலவு செய்யக்கூடிய பணம் 85,000 ரூபாய். நவோதயா பள்ளியில் ஒரு குழந்தை படிக்கிறாங்கன்னா மத்திய அரசு ஒரு ஆண்டுக்கு அந்த குழந்தைக்கு செலவு செய்யக்கூடிய பணம் என்பது 85,000. அதனாலதான் ஐஐடி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் போட்டித் தேர்வுகள், பரீட்சைகள் நவோதயா பள்ளி தட்டி தூக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வச்சோம், உங்களுக்கு நவோதயா அப்படிங்கிற பேர்ல பிரச்சனை இருந்ததுன்னா காமராஜர் பள்ளின்னு பேரை மாத்தி நாங்க கொண்டு வரோம். 2 வருஷமாச்சு. முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றோம். உங்களுக்கு நவோதயா பள்ளி மேல பிரச்சனை. அது ஆரம்பிச்சது காங்கிரஸ். உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ்காரனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சுட்டு போயிடுவான். அதை சரியா நடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போறது நம்ம வேலை தான். ஜிஎஸ்டில இருந்து ஒன்னொன்னு நம்ம வேலை தான். அதை செப்பனிட்டு சிறப்பான பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். நவோதயா பள்ளி வேண்டாம், கேந்திரிய வித்யாலயா பள்ளி வேண்டாம். அரசு பள்ளி கூரையில் தண்ணி ஒழுகும். அரசு பள்ளி உடைச்சாச்சு, அரசு மரத்து கீழே இருப்பாங்க. அப்ப எப்படிங்க ஐயா தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை எப்படி கொடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க. நம்மை ஆள்பவங்க படிக்காதவங்க, ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, பெயிண்ட் டப்பாவை கூட்டு போய் ஏதோ ஒன்று அழிச்சிட்டு வர ஆட்கள்.
ஸோ நம்மளை ஆள்றவங்களுக்கும் படிப்பறிவு இல்லை, படிப்பறிவு இருக்கக்கூடிய விஷயத்தையும் தமிழகத்திற்குள்ள அனுமதிப்பதற்கு இவங்க தயாரா இல்லைன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன வழி? அதனால்தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி நாம் எடுத்திருக்கின்றோம். 1 கோடி கையெழுத்து நமக்கு வேண்டும். அந்த 1 கோடி கையெழுத்து வந்த பிறகு நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை பாருங்க. எல்லா மக்களுமே புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை வேண்டுங்கிறாங்க. எங்களுக்கு வேண்டும், கொடுங்கன்னு சொல்றாங்க. அன்பு சொந்தங்களே, அதனால் திமுக கார என்ன போய் வேணாலும் சொல்லுவாங்க. ஐயா மோடி ஐயா வந்து ஹிந்தியை திணிக்கிறாரு, மோடி ஐயா சமஸ்கிருதத்தை திணிக்கிறார். நீங்க பாக்குறீங்க, பாரதிய ஜனதா கட்சி உங்க முன்னாடி நின்று இருக்கிறாங்க. ஐயா இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.